ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பச்சை மிளகாய் இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஊறுகாய் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது எல்லா சாப்பாட்டுக்குமே செட் ஆகிற ஒரு ஊறுகாய் தான். ஒரு கடாயை வச்சு அதில் நம்ம மசாலாலாம் எல்லாம் வறுக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு ஸ்பூன் நார்மல் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் ஊறுகாய்க்கு பண்ணக்கூடிய மஞ்சள் கடுகு கிடைக்கி அந்த கடுகையும் போட்டு இந்த நாளையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரௌனாக வந்ததும் அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா கரகரப்பாக இருக்கணும், ரொம்ப மையாக இருக்கக்கூடாது. அப்போ அந்த ஊறுகாய்க்கு அந்த பச்சை மிளகாய்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் அதுக்குள்ள நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதுக்கப்புறம் மசாலா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மசாலா போட்டால் போதும் அந்த ஊறுகாய்க்கு. 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இது நான் சின்ன ஸ்பூனாக இருக்க போய் 2 ஸ்பூனாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வெட்டி வச்ச அந்த பச்சை மிளகாயும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் பிளாக் சால்ட், அப்புறம் ஒயிட் கலர் சால்ட் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியது 2 ஸ்பூன் அது போட்டாச்சு, 1 ஸ்பூன் இது. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா அதையும் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த மசாலாவுக்கு இதுதான் கரெக்டாக இருந்தது. நம்ம எக்ஸ்ட்ரா கூட இருக்குது. அப்புறம் நீங்கள் அந்த மசாலா எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது ஊறுகாய் பண்ணும்போது. இதுக்கு இவ்வளோ போதும். அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இது நல்லா கிளறி கொடுத்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே வேறு காரமே நான் எதுவும் போடலை. பச்சை மிளகாய் காரம் இதிலே இருக்கிறனால அந்த எண்ணெய், அந்த பெருங்காயம், இந்த மசாலாலாம் அந்த வாசனை சூப்பராக இருக்குது, கம கமன்னு. மஞ்சப்பொடி போட்டு 2 கிளறுக்கி இறக்கி மூடி வச்சுருங்க. அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. இது 15 நாள் 1 மாதம் நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக வெளியவே வச்சா கூட 1 வாரத்துக்கு மேலே கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த ஊறுகாய்க்கு ஒரு 3 நாள் பழைய சாதம் இருந்தால் கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். உள்ளே எங்கே போகுதுன்னே தெரியாது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்ன வேணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற அந்த என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாட்டில் ஓப்பன் பண்ணணும், கம கம்மன்னு ஒரு வாசனை வரதை பாருங்கள். பச்சை மிளகா வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க.